தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். வெளி மாநிலத்திலிருந்து ஒரு நண்பர் என்னிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அஞ்சலக டிவிஷனல் ஆபீஸிலே கோட்ட அலுவலகத்திலே பணிபுரிவதற்கு ஓராண்டு சேவை உள்ளவர்களை பணியில் அமர்த்துகின்றார்களே, இது சரியா? 3 ஆண்டுகள் தேவை என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? எத்தனை ஆண்டுகள் சேவை என்பது டிவிஷனல் ஆபீஸிலே பணிபுரியவர்களுக்கு தேவை என்று விளக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். நான் அறிந்த வரையிலே 1950 வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆணையினை தவிர வேறு எந்த ஆணையும் டிவிஷனல் ஆபீஸிலே எப்படி பதவியில் அமர்த்துவது என்பது பற்றி வரவில்லை. எது சென்சிட்டிவ் போஸ்ட், டிவிஷனல் ஆபீஸிலே சென்சிட்டிவ் போஸ்ட் எது இருக்கிறது என்பதற்கான ஆணைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. டிவிஷனல் ஆபீஸில் பணிபுரிந்த பின்னால் அதே தொடரக்கூடாது, ஒரு டென்யூர் முடிந்த பின்னால் மீண்டும் அங்கே தொடரக்கூடாது என்பதற்கான ஆணைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் யாரை டிவிஷனல் ஆபீஸிலே பணி அமர்த்துவது என்பதற்கான ஆணை 1950 பின்னால் வந்திருக்கிறதா என்று நான் தேடி பார்த்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த 31/3/1950 ஆணையின்படி ஒரு எழுத்தர் 5 ஆண்டுகள் குறைந்தபட்ச சேவை முடித்திருந்தால் அவர்கள் அந்த பதவியிலே பணிபுரிவதற்கு தகுதியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை எஸ்பி, எஸ்எஸ்பி, எஸ்ஆர்எம் அலுவலகத்திலே பணி அமர்த்துவதற்கு பரிசீலித்திட வேண்டும். இந்த 5 இயர்ஸ் என்பது டிவிஷனல் ஆபீஸிலே டைபிஸ்டாக பணிபுரிவர்களுக்கு பொருந்தாது என்று இருக்கிறது. தற்பொழுது டைபிஸ்ட் என்கின்ற பதவிகள் இல்லை, அவைகள் இன்று நீக்கப்பட்டு விட்டன. ஆகவே இந்த 5 இயர் கண்டிஷன் என்பது இன்று வரை தளர்த்தப்படவில்லை. அது அமலில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு ஏதேனும் உத்தரவு வந்திருந்தால் தயவு செய்து எனக்கு தெரிவியுங்கள், நானும் என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.